எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இவ்வளவு பெரிய இந்தியாவை பிடிச்ச பிரிட்டிஷ்காரங்க நேபாளத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சாங்க? நீங்கள் இன்றைக்கும் 1800 அந்த வாக்கில் இருக்கிற இந்தியாவோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்துலேயும் பிரிட்டிஷ் கொடி பறக்கும். ஒரே ஒரு சின்ன புள்ளி மாதிரி நேபாளம் மட்டும் தனியாக இருக்கும். இவங்களோட ஆளுகையில் அது போகவே இல்லை. எதனால? பிரிட்டிஷ்காரங்க நேபாளத்தை பிடிக்க முடியலையா, அல்லது இது வேண்டான்னு விட்டு வச்சாங்களா? பிடிக்க ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சு ஓடி வந்துட்டாங்களா, இல்லை அது இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் பயன்படும்னு விட்டு வச்சாங்களா? என்னதான் காரணம் அதுக்கு? ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது பார்த்துருவோமா? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷ்காரங்க நேபாளத்தை பிடிக்க முயற்சியே பண்ணலையா அப்படின்னு கேட்டாக்கா அது ரொம்ப தப்பு. முயற்சியெல்லாம் பண்ணாங்க, ஆனால் மரண அடி வாங்கினாங்க. 1760கள் காலகட்டத்தில் நேபாளம் அப்படின்ற ஒரு நாடே இல்லை. அந்த இமயமலையோட உச்சியில் இருக்கிற எல்லா ஏரியாக்களும் சின்ன சின்ன சிற்றரசுகளாக பிரிஞ்சு கிடந்துச்சு. அதில் ஒரு சிற்றரசோட பேர் கோர்கா அல்லது கூர்கா. இன்றைக்கி நம்ம கூர்கான்னு சொல்கிறோம்ல, அது ஒரு சிற்றரசு. அன்னைக்கு அந்த சிற்றரசை அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசரோட பேர் பிருத்வி நாராயணன் ஷா. வெறும் 20 வயசு தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, குட்டி குட்டியாக பிரிஞ்சு கிடந்த இந்த எல்லா சிற்றரசுகளையும் ஒன்று சேர்த்து கிங்டம் ஆஃப் நேபாள் அப்படின்னு ஒரு பேரரசை உருவாக்குற முயற்சியில் ஈடுபடுறாரு. இதே காலகட்டத்தில் தான் 1757 இந்தியாவில் நடந்த பிளாசி யுத்தத்துக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய ஆளுகையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் கூர்கா மன்னர் கிங்டம் ஆஃப் நேபாளை உருவாக்க பார்க்குறாரு. இந்த பக்கம் கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய ஆட்சி செய்கிற பரப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகுது. ரெண்டு பேருக்கு இடையில கான்ஃப்ளிக்ட் வருது. அப்போது காத்மண்ட் ஏரியா நேபாள கிங்டத்தோட ஒரு பார்ட்டாக இல்லை, அது ஒரு தனி சிற்றரசாக இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க கூட அந்த காத்மண்ட் ஏரியாவை ஆட்சி பண்ணுற சிற்றரசர் ரொம்ப இணக்கமாக இருந்தார். இப்போ கூர்கா மன்னர் காத்மண்டை நோக்கி படையெடுத்து வர்றாரு. இதனால பிரிட்டிஷ்காரங்க காத்மண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட படையை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆர்மி, அந்த பக்கம் கூர்கா மன்னரோட படை, ரெண்டும் மோதுது. அந்த பேட்டிலோட முடிவு என்ன தெரியுமா? 1000, குறைஞ்சது 1000 கிழக்கிந்திய கம்பெனியோட வீரர்களை கொன்னாங்க கூர்கா படையினர். 1000 பேர். அந்த முடிவை கிழக்கிந்திய கம்பெனி எதிர்பார்க்கவே இல்லை. அடித்து துவம்சம் பண்ணி தெறிக்க விட்டாங்க கூர்கா படை. ஆயிரக்கணக்கான தன்னுடைய வீரர்களை இழந்து ஓடி வந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட படை. உலகத்தையே நடுங்க வச்ச ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையே ஆக்கிரமித்து பிடிச்ச பிரிட்டிஷ் படையால் ஒரு சின்ன லேண்ட் கூர்கா படையில் ஜெயிக்க முடியல. ரொம்ப அசிங்கமாக தோற்று ஓடி வந்தாங்க. அந்த அவமானம் அவங்கள அடுத்த 50 வருஷத்துக்கு நேபாளம் பக்கம் திரும்பவே விடலை. சரி, இது எப்படி சாத்தியமாச்சு? உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்மி அந்த டைமில் வச்சுருந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சின்ன கூர்கா படைகிட்ட எப்படி தோற்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஓடி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, நேபாளத்தோட ஜியாகிரஃபி. 75% மலைப்பகுதிகளால் ஆன நாடு அது. செங்குத்தான பாறை, அடர்ந்த காடுகள் அப்படின்னு உள்ள இடம். அவங்க கூர்காக்களுக்கு அந்த ஏரியாவோட ஒவ்வொரு அடியும் அத்துப்படி. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு சமவெளி பகுதியில் போர் பண்ணி தான் பழக்கம். இந்த புதிய காட்டுப்பகுதி, மலைப்பகுதி அவங்கள அச்சுறுத்துது. இயற்கையாகவே கூர்காக்களுக்கு அமைஞ்ச அந்த இயற்கை அரண் இந்த வாரில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. சரி, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையாது. கூர்காக்களோட வீரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்டாரிக்கலாக கூர்காக்கள் வீரத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றவங்க. குக்ரி அப்படின்னு ஒரு கத்தி அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தி ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணக்கூடியவங்க. முக்கியமாக இந்த வாரில் அவங்க பயன்படுத்தினது கொரில்லா பாணிகளான அட்டாக். இவங்க பிரிட்டிஷ்காரங்க மலைப்பகுதி அவங்களுக்கு புதுசு இல்லையா, அதனால் தட்டு தடுமாறி நிற்கும்போது எந்த பாறை இடுக்கிலிருந்து கூர்கா வீரன் யமன் போல வந்து தாக்குவான்னு இவங்களால் யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு அட்டாக். அதனால தான் ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்து ஓடி வந்தாங்க பிரிட்டிஷ். இதுலேருந்து அடுத்த 50 வருஷம் அவங்க அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. அதுக்கு பிறகு 1814 நடந்தது தான் ஆங்கிலோ நேபாளிஸ் வார் அல்லது ஆங்கிலோ கூர்கா வார். மொத்தம் 2 வருஷம் அந்த யுத்தம் நடந்துச்சு. அது நேபாளத்தோட தலைவிதியை நிரந்தரமாக மாற்றி எழுதிருச்சு. இந்த யுத்தம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாட்டோட எல்லை பற்றின நேபாளிஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் புரிஞ்சுக்கணும்.
இமயமலை பழங்குடி கலாச்சாரத்தில் வந்த அந்த நேபாளிஸை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டோட எல்லை அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை, அது மாறக்கூடியது. ஃப்ளூயிட் கான்செப்ட் ஆஃப் பார்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட நிலைமை. அதாவது இமயமலை பகுதியில் ஆறு ஒரு வருஷம் இந்த பக்கம் ஓடும், இன்னொரு வருஷம் தன்னோட போக்கை மாற்றிக்கிட்டு வேற ஒரு ஏரியாவில் ஓடும். மக்களோட குடியிருப்பு அதுக்கு தக்கன அடுத்தடுத்த வருஷங்களில் மாற்றி வச்சுக்குவாங்க. போன வருஷம் அது அந்த நாட்டோட பார்டர் அப்படின்னாக்க இந்த வருஷம் இது அந்த நாட்டோட பார்டர் அப்படின்னு மாறும். இப்படி ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும் அவங்களுடைய எல்லை அப்படிங்கிறது. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களோட எல்லை வகிக்கிற முறைங்கிறது சர்வே கல், அளவிடும் முறை, நேர்கோடு எல்லாமே ரொம்ப ரிஜிடானது. இதை ஒட்டி ரெண்டு பேருக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் வருது. இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க திபேத் கூட வியாபாரம் பண்ண முடிவு பண்ணுறாங்க. திபேத்துங்கிறது நேபாளத்துக்கும் அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாடு. அதை ரீச் பண்ணணும்னா ஹிமாலயன் ஹில்ஸோட ரொம்ப கடுமையான ஏரியாவை கிராஸ் பண்ணி திபேத்துக்கு போகணும். மாறா நேபாளத்து வழியாக உள்ளே புகுந்து போகலாம், அது ரோடு மார்க்கமாக அப்படி போகணும். இப்போ இந்த நிலைமையில தான் அவேத் ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் நேபாளிஸ் தன்னோட எல்லையை மீறி வந்துட்டாங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சண்டைக்கு போகிறாங்க. இட் மீன்ஸ் அவங்களோட ஃப்ளூயிட் கான்செப்ட் ஆஃப் பார்டர்ஸ் அடிப்படையில் அந்த அவேத் ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு இடம் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு கூர்காஸ் கருதுகிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இதை ஒட்டி ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை வருது. பட் இந்த சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த சிந்துலி காதி வாரில் பிரிட்டிஷ்காரங்க கூர்காக்கிட்ட வாங்கின அந்த அடி அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா? உறுதியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நவீன ஆயுதங்கள், இங்கிலாந்துலேருந்து வரவழைக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள், வழக்கமாக ஒரு யுத்தத்துக்கு போகிறத விடவும் பல மடங்கு படைகள் அப்படின்னு தயார் பண்ணிக்கிட்டு இந்த முறை 2வது யுத்தத்துக்கு நேபாளிஸ் கூட தயாராகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. 7 பிரிட்டிஷ் ஜெனரல்கள் தலைமையில் 7 வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் நேபாளத்தை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. மறுபக்கம் அந்த பக்கம் கூர்கா ஆர்மியில் இருக்கிறது 5000லிருந்து 8000 வீரர்கள் தான். பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருக்கிறது அதை விட பல மடங்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்கள், அப்புறம் நவீன ஆயுதங்கள் வேற வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே பட்ட அடி அவமானத்தினால எப்படியாவது திருப்பி தாக்கணும்னு ரிவேஞ்ச் வேற இவங்க மனசில் இருக்குது. ஆனாலும் கூர்கா வீரர்கள் அவ்வளவு எளிதில் அது விட்டு கொடுக்கல. பல பிரிட்டிஷ் ஜெனரல்களை வீரர்களை காலி பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாள் நடந்த யுத்தம் கிடையாது, இது 2 வருஷம் மொத்தம் நடந்திருக்குது. வெவ்வேறு ஏரியாக்களில் தொடர்ந்து யுத்தம். பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்த, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆர்மியில் இருந்த அந்த வீரர்கள் கொல்லப்படுறாங்க. மறுபக்கம் கூர்கா வீரர்களும் கொல்லப்படுறாங்க. இறுதியாக 2 ஆண்டு யுத்தங்களுக்கு பிறகு ஃபைனலி நேபாளத்தை அந்த கிழக்கிந்திய கம்பெனி வீழ்த்தி விடுகிறது. வீழ்த்திட்டு இறுதியாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டுறாங்க. சாகுலி ட்ரீட்டி ஆஃப் சாகுலி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னாக்க, அது வரைக்கும் இருந்த நேபாளில் 3ல் ஒரு பகுதியை நேபாள் விட்டு கொடுத்துருச்சு. கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்துட்டு மீதி உள்ள ஏரியாவை நேபாள அரசாங்கமாக ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இப்போ இருக்கிற சிக்கிம், கொமஹான், கார்வால், டெராய் ரீஜன் இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் அப்போ நேபாளத்தோட ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. அதை பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க விட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு காத்மண்டில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு எம்பசி ஒன்றையும் அமைச்சுக்கிட்டாங்க. அண்ட் கூர்காவோட பிரமாதமான ஃபைட்டிங் ஸ்பிரிட் காரணமாக அவங்களோட ஆர்மியில், அப்போ இருந்த இந்தியன் ஆர்மியில் அவங்கள சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள தோக்கடிச்சு தான் நேபாளத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் பிடிச்சி போய் இவங்களோட ஆர்மிலையும் அவங்கள சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. அந்த பக்கம் இருந்த நேபாள் அரசு தனியாக இயங்குனுச்சா அப்படின்னா ஆமாம், தனியாக இயங்குனுச்சு தான். 100% இண்டிபெண்ட் தான். ஆட்சி பண்ணுறது, வரி வசூல் செய்கிறது எல்லாமே நேபாள அரசு இண்டிபெண்ட்டாக பார்த்துக்கும். இருந்தாலும் ஒரு ஆளுநர் மாதிரி இவங்களோட எம்பசி எங்கே இருக்கு இல்லையா, காத்மண்டில், அதனால் பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு அதிகாரி ஆளுநர் போல் அங்கே இருப்பார். சரி, இந்த நேரத்தில் நமக்கு சில முக்கியமான கேள்விகள் வருது. 2 வருஷம் போராடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்து பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க, நேபாளத்தை பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிச்ச பிறகு அந்த மொத்த நாட்டையும் தானே ஆளாமல் அதில் 3ல் ஒரு பகுதியை மட்டும் வாங்கிக்கிட்டு மீதி ஏரியாவை நேபாள அரசர் நீங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக விடணும்? பொதுவாக அவங்களோட குணம் அது கிடையாது இல்லை. எதுக்காக அப்படி விடணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. மிக மிக முக்கியமானது ஜியாகிரபிக்கல் சேலஞ்ச். ஆல்ரெடி நடந்த யுத்தத்துலேயும் சரி, இப்போ இது தொடர்பாக நடந்த யுத்தத்துலேயும் சரி, பல ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்திருக்கிறாங்க. அந்த ஜியாகிரபி இவங்க ஆட்சி பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த ஏரியாவை எடுத்து ஆட்சி பண்ணுறதா இருந்தால் மிலிட்ரிக்கு எக்கச்சக்கமான தொகையை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது அவசியம் இல்லை அப்படின்னு கருதுகிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், நேபாளத்தை அவங்க ஒரு பஃபர் ஸ்டேட் போல் பார்த்தாங்க. இட் மீன்ஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நேபாளம்ன்ற ஒரு நாடு இருக்குது.
இப்போது சைனா மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட் அந்த டைம்லேயே. அப்போது பிரிட்டிஷ்காரங்க இந்தியா முழுமையாக கைப்பற்றி முடிக்கலை. இந்தியாவிலேயே அவங்களுக்கு எதிராக அங்கங்கே சில பிரச்சனைகள், பல அரசாங்களோட போராட்டம், பல சிற்றரசுகள் பேரரசுகளோட எதிர்ப்பு எல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த நிலைமையில் சைனா மாதிரியான பவர்ஃபுல் கிங்டத்தை பகைச்சிக்க வேண்டாம், அவங்க கூட இமீடியட்டான ஒரு எல்லையை ஷேர் பண்ணிக்க வேண்டாம், நடுவில் இந்த நேபாளம் ஒரு தடுப்பு சுவர் போல் இருக்கிறது தங்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனாலையும் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போனாங்க. ஆனால் இந்த கதை இத்தோட முடியலை. 1846 காலகட்டத்தில் நேபாளத்தை ஜங் பகதூர் ராணா அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு. அவர் ரொம்ப சுயமோகி, ரொம்ப சர்வாதிகாரி. இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க கூட பஞ்சாயத்து வேண்டாம், ஒரு இணக்கமான உறவை ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறவர். அவங்களோட குட் புக்கில் இடம் பிடிக்கிறதுக்கு பலவிதமான வேலைகளை செய்கிறாப்புல. அதில் ஒன்று 1857 இந்தியாவில் நடந்த அந்த முதல் சுதந்திர போர், சிப்பாய் கழகம். அதில் இந்தியாவில் போராடினவங்களை ஒடுக்கிறதுக்காக, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்காக 3000 கூர்கா வீரர்களை அந்த ராணா பகதூர் அனுப்பி வைக்கிறார். அவங்க இங்கே வந்து இந்தியாவில் போராடுற ஜனங்களை ஒடுக்குறாங்க. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி இருக்கிற லக்னோ, அவத் ப்ராவின்ஸ், இந்த ஏரியாவில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான போராட்டம், அதையெல்லாம் ஒடுக்குனதில் அவர் அனுப்பி வச்ச அந்த கூர்கா ஆர்மிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அதை விட முக்கியமாக அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் போராடிட்டு இருந்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிட்டிஷ்காரங்கள்டிருந்து தலைமறைவாக இருக்கிறதுக்காக இமயமலை பகுதியில் போய் இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாரையும் காட்டி கொடுத்தாரு, சுட்டு கொன்னாரு இந்த ஜங் பகதூர் ராணா. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் இருக்குல்ல, இந்த ஜெனரல் ட்ரையர் ஆயிரக்கணக்கான நம்ம ஜனங்களை நிற்க வச்சு சுட்டு கொன்னானே, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளில் சுடுறதுக்கு மொத்தம் 50 வீரர்களை அவன் பயன்படுத்தினான். அந்த 50 பேரில் சரிபாதி பேர் கூர்கா ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு பிரிட்டிஷுக்கு விசுவாசமான அடியாளாக வேலை பார்க்க ஆரம்பித்தான் அந்த ஜங் பகதூர் ராணா. இந்த இடத்துல இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னாக்க, இன்றைக்கும் பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்த கூர்கா ரெஜிமெண்ட் இருக்குது. இவங்களுக்கு பிரிகேட் ஆஃப் கூர்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் இவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1815 கூர்கா ரெஜிமெண்ட்லேருந்து ஆட்களை இழுத்து தன்னோட படையில் சேர்க்க ஆரம்பித்த பிரிட்டிஷ் ஆர்மி இப்போ இவங்களை சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட இவங்க ஆப்கானிஸ்தான், ஈராக் மாதிரி எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அப்போ பிரிட்டிஷ் சார்பாக இராணுவம் போகுது இல்லையா, அதோட பார்ட்டாக அங்கெல்லாம் போய் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள தகவல் படி பார்த்தோம் அப்படின்னாக்க 3500 கூர்கா படை இங்கிலாந்தோட இராணுவத்தில் இருக்குது. ஸோ நேபாளத்தை ஏன் பிரிட்டிஷ் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். ஒன்று, நேச்சுரலாக அமைஞ்ச அந்த மலைப்பகுதி. ரெண்டாவது, அப்படியே பிடிச்சாலும் கூட அந்த சின்ன ஊரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப செலவாகும். ஒரு கட்டத்துக்கு பிறகு நேபாளத்தை ஆண்ட மன்னர்கள் இவங்களுக்கு ஓசியில் விசுவாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேபாளத்தில் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு பெரிய ரிசோர்ஸும் இல்லை. அங்கே இருக்கிறதுலையே பெரிய ரிசோர்ஸ் அப்படின்னாக்க அந்த வீரம் தெரிந்த கூர்காக்களோட வீரம் தான். அப்படிப்பட்ட கூர்கா வீரர்களை சம்பளம் கொடுத்து இவங்க படையில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலேயும் நேபாளத்து கூட முரண்படுறதுக்கு இவங்களுக்கு எதுவும் இல்லை. இந்த காரணம் தான் அடிப்படையானது. ஸோ இதுதான் நேபாளம் ஏன் பிரிட்டிஷாரின் காலடியில் வீழவில்லை என்பதற்கான கதை. உலகத்தையே ஜெயிச்சு சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு பேர் எடுத்த பிரிட்டிஷ்காரங்க நேபாளத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சாங்கன்னா, அவங்க அந்த மண்ணை ஜெயிக்க விரும்பலை, மாறா அதனுடைய வீரத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால மட்டும்தான் உலக வரைபடத்தில் நேபாளம்ன்ற நாடு கடைசி வரைக்கும் தனிச்சு இருந்துச்சு. ஸோ இதே போல் மற்றொரு வரலாற்று வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.